ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெகதி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஸ்பெகதிக்கு வந்து சில்லி ஆயில் தான் டேஸ்ட்டு தரப்போகுது. இதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸ்பெகதி வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு இந்த ஸ்பெகதியை வச்சு வேக வச்சுட்டு நம்ம அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக வேக வச்ச தண்ணி தேவைப்படும். அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கார்லிக்கும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். கார்லிக் வந்து ஒரு 2 பல்லு மட்டும் போதும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்வீட் கார்னும் காளானும் கட் பண்ணி வச்சது இருக்குது, அதையும் சேர்த்திக்க போகிறேன். இது லைட்டாக கொஞ்சம் வெந்து அந்த தண்ணி பிரிஞ்சிடும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்பெகதி வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீஸ் இருக்கு இல்லையா, அதை துருவி இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடயே பாலும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச ஸ்பெகதியை சேர்த்துட்டு சில்லி ஆயில் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சர்வ் பண்ணும்போது சில்லி ஆயில் 2-3 ட்ராப் சேர்த்து சர்வ் பண்ணும்போதும் சூப்பராக இருக்கும். அதுவே நமக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சில்லி ஆயில் சேர்த்துட்டு அது கூடயே கொரியாண்டர் லீஃபு இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குன்னா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். பாய்.